பனையஸ்ட சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில பார்த்து பேசுகிறாங்க. நீ உன்னோட குழந்தைக்காக மட்டும்தான் உனக்கு பணம் கொடுத்தது, அதே மாதிரி என் குழந்தைய நான் உங்ககிட்டலாம் சத்தியமாக நான் ஒப்படைக்கவே மாட்டேன். குழந்தை பிறந்த உடனே அடுத்த நிமிஷம் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். குழந்தைய உன் கண்ணில் கூட காட்டாமல் உடனடியாக அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. வேலைக்கு போன இடத்துலையும் தங்கமயில் இருந்துட்டு சரவணன் பேசின அந்த வார்த்தை யோசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக அவர் நம்ம குழந்தைய சொன்ன மாதிரி தூக்கிட்டு போயிடுவார். அதனால் நம்ம இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா ஃபோன் பண்ண உடனே தங்கமயில் இருந்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா உன்னை பார்க்கலாமா, உன் கூட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரிக்கா நான் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. என்னாச்சுக்கா, அவர் எப்படிலாம் பேசிட்டு போனாருன்னு தெரியுமா? அத்தை ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நான் எப்படி அவங்கக்கிட்ட பணம் வாங்க முடியும் சொல்லு? அதனால தான் அவங்கக்கிட்டே இருந்து பணம் வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அவர் வீட்டில் வச்சு பேசினா பெரிய சண்டையாயிடும்னு சொல்லிட்டு வேலைக்கு வர இடத்துல நின்று பேசி, உன் கையில் குழந்தைய நான் கொடுக்கவே மாட்டேன், என் குழந்தைய பிறந்த உடனே நான் தூக்கிட்டு வந்துடுவேன், உன் கண்ணில் கூட காட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த குழந்தைய வச்சு தான் நான் ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.